திருமானா அரசியல் ரீதியாக சில இடங்களை விமர்சனம் பண்ணியிருப்பேனே தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை பிரியம் உண்டு. நான் அவரை அரசியல்வாதியாகவே பார்க்க மாட்டேன், அவர் ஒரு போராளின்னு தான் சொல்லுவார். அந்த சமூக மக்களுக்கு அவ்வளோ தூரம் அவர் விளிம்பு நிலை மக்களுக்கு போராடினது எப்படி அந்த கட்சி இன்னைக்கு ஐடென்டிக்கலி. நான் ஒரு தடவை அவர் கூட கட்சி ஆஃபீஸில் போய் உட்காந்துருந்தேன், ஒரு 4 மணி நேரம் இருக்கும். ஐயோ நான்லாம் திமுக பேட்டனை பார்த்துட்டு இந்த மனுஷன் எப்படி அந்த சீட்டில் உட்காந்து வர்றதெல்லாம் நம்மளுக்குதுங்க. வந்து இப்படி படம் என்ன நினச்சிக்கின்னு இருக்கிற, நான் என் ஏரியாவில் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன், நீ எனக்கு என்ன பண்ண அப்படிங்கிறதுங்க. ஒரு வார்த்தை ஒரு நாள் ஏற்று பேச முடியல, யார்ட்டையும் கோவப்பட முடியல. திடீர்னு ஒருத்தன் வரான், தலைவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒருத்தன் கூட பேச மாட்டேங்கிறான். வந்துட்டு இது சரியில்லை, அவன் இந்த வடிவேல் பேசுவான்ல, இது அவனை கூப்பிட்டு வர சொல்லுங்க, இருறா அப்படி இவனை வர சொல்லுங்க இருறா அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் படுத்துறாங்க அவர் ஆஃபீஸில். எனக்கு இதை கொடுக்க சொல்லு, எனக்கு அதை கொடுக்க சொல்லு, திருப்பதிக்கு போன லெட்டரு கொடு, பழனிக்கு போன லெட்டரு கொடு, அந்த எம்பி கிட்ட கூப்பிட்டு சொல்லு, இந்த எம்எல்ஏ கிட்ட சொல்லு, நாளைக்கு ஸ்டாலின் எனக்காக பேசு. ஒருத்தர் சும்மா வந்து நின்று நாளைக்கு காலையில் சட்டச்சபைக்கு போறாரு, எனக்கு கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க எனக்கு பண்ண தர சொல்லி அப்படிங்கிறான். நான் கொஞ்ச நேரம் எனக்கெல்லாம் ஸ்டன்னாகி நான் சொன்னேன். இது எனக்கும் நடந்திருக்கு. நானும் ஒரு வாட்டி, அப்ப நான் வந்து ரொம்ப சின்ன பையன், 2016-17 டைம் போயிருந்தேன். ஃபோன் ஒன்று வருது, ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஊரில் கட்சி பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காரு. டிவியில் முக்கியமான நேஷனல் நியூஸ் ஓடுது. அதை கேட்டுக்கிட்டு இங்கே அறிக்கை எழுதிக்கிட்டு இங்கே ஃபோனில் பேசிட்டு இங்கே எதிரில் ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் பேசுங்க, ஏன் நிறுத்துறீங்க, பேசுங்க, சொல்லுங்க. இல்ல மல்டி டேலண்ட் இருக்கிறத விட டபுள் பிரெயின் ஒர்க் ஆகுது. அதை விட இவங்களை சமாளிக்கிறதே பெரிய. இதெல்லாம் சமாளிச்சு ஒரு அரசியல் கட்சின்னு உட்கார்றதுக்குள்ளார வர்றது ஒண்ணு கூட தலைவா சும்மா பார்க்க அந்த தலைவா நல்லா இருக்கியா தலைவா, அதுக்குதான் வந்து ஒருத்தன் கூட சொல்லுங்க. 4 மணி நேரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 60-70 பேர் பார்த்துருப்பாரு. வாசல் அந்த கிளம்புற வரைக்கும் இன்னும் இப்பதான் வந்தேன், அதுக்குள்ளார கிளம்புறீங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்க, என்னை மட்டும் பார்க்க மாட்டீங்களா, உள்ளவங்க அப்படிங்கிறது ஒரு பொம்பளை மிரட்டு தவிர. அவர் வந்து ஒரு 2 நிமிஷமா அப்படி அதான் அந்த நடுவில் கூட ஏதாவது இரங்கல் செய்தியில பெரிய இரங்கல் கூட்டம் போனதுக்கு எவனா கேக் எடுத்துட்டு வந்து தலைவாக்கு 10 கேக் விட்டு தலைவானால. சரி, அதாவது இவங்களை சமாளிக்கவே முடியாது. இருடா சாவு வீட்டுக்கு வந்துருக்கா, கேக் வெற்றியா இல்லையா அப்படின்னு அதையும் அவர் வெட்ட மாட்டேன்ட்டாருன்னு தூக்கி மேல அடிச்சுட்டு போறான். என்ன உனக்குன்னு போய் நான் கேக் வாங்கிட்டு வந்தேன் பாரு. அது மாதிரி அந்த கட்சியை பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஷஃபிள் பண்ணி கவுண்டர் கொடுத்துட்டு ஒரு அதாவது தேவேந்திர குல வெள்ளாளர்கள்ல கூட சொல்ற அளவுக்கு 2-3 பேர் தலைவர்களாச்சு இருக்காங்க. இந்த பறையர் சமூகத்தோட அடையாளம் அந்த மொத்த இதோட பெல்ட்டோட வாய்ஸா அவர் தான் இருக்கிறது. அதுக்கு எவ்வளவு பாடுபட்டாரு எல்லாருமே. சரி, எங்க அப்பாலாம் நிறைய அவரை பத்தி சொல்லியிருக்காரு. எனக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். சில தேர்தல் சமயங்கள்ல ஒரு சில விமர்சனங்கள் வருவோமே தவிர, ஆனால் உண்மையிலே மதிக்கக்கூடிய தலைவராக தான் பார்க்குறேன்.